Hi friends, இன்னைக்கு we are going to talk about electromagnetic theory. So first we are going to see what is a charge, what are its properties, or we can say features. So let's get started. இப்போ ஒரு சார்ஜ்னா என்ன? சார்ஜ்ங்கிறத Q அப்படிங்கிற லெட்டர்ல ரெப்ரசன்ட் பண்ணுவோம். தமிழ்ல சார்ஜுக்கு மின்னூட்டம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையால ரெஃபர் பண்ணுவோம். ஸோ சார்ஜுங்கிறது என்னன்னா, it is an intrinsic property of an elementary particle. ஸோ எலிமெண்ட்ரி பார்ட்டிக்கிளுக்கு நம்ம உதாரணமாக என்ன சொல்ல முடியும்? எலக்ட்ரான் சொல்லலாம், புரோட்டான் சொல்லலாம். ஸோ சார்ஜுங்கிறது ஒரு இன்ட்ரின்சிக் ப்ராப்பர்ட்டி, ஒரு தனித்துவம் வாய்ந்த ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ அதுக்கு மேலே சார்ஜை பற்றி என்ன தெரியும்? ஆனால் ஃபண்டமெண்டல் லெவல் we don't know. அதுக்கு மேலே அதை பற்றி எதுவுமே நம்மளுக்கு சார்ஜை பற்றி டிஃபைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இப்போ ஜென்ரலாக இஃப் யூ டேக் அன் ஆட்டம், இது ஒரு ஆட்டம் அப்படின்னு அசியூம் பண்ணிங்கன்னா, இது நியூக்ளியஸ். நியூக்ளியஸில் பாசிட்டிவ்லி சார்ஜ் ப்ரோட்டான்ஸ் இருக்குது, நியூட்ரல் நியூட்ரான்ஸ் இருக்குது, எலக்ட்ரான்ஸ் இதை சுற்றி ரிவால்வ் ஆகுது. ஸோ இஃப் யூ டேக் தி சைஸ் ஆஃப் த நியூக்ளியஸ், it is around 10 to the power 14 meters, minus 14 meters. So if you consider the size of the atom, it is 10 power minus 10 meters. So ஒரு ஆட்டம்ங்கிறது நியூக்ளியஸை விடையே ஒரு 10,000 மடங்கு பெரிய ஒரு விஷயம். ஸோ நீங்கள் ஹியூமன் பாப்புலேஷன் இன்னைக்கு வேர்ல்டில் 7 பில்லியன் மக்கள் தொகை அப்ராக்சிமேட்லி. ஸோ 7 பில்லியன் ஆட்டம்ஸை நீங்கள் நேர் கோட்டில் அடிக்கினீங்கன்னா, ஆல் யூ ஆர் கோயிங் டு கெட் இஸ் லென்த் ஆஃப் 70 சென்டிமீட்டர். ஸோ ஒரு 70 சென்டிமீட்டரில் உங்களால் உலக மக்கள் தொகை அளவுக்கு ஆட்டத்தை நீங்கள் அடக்கிட முடியும். ஸோ ஆட்டம்ங்கிறது அவ்வளோ ஒரு சின்ன ஒரு விஷயம். இப்போ இதில் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் இஸ் அப்ராக்சிமேட்லி ஈக்குவல் டு மாஸ் ஆஃப் தி நியூட்ரான். ஸோ எவ்வளவு? It is around 1.67 into 10 minus 27 kilograms. So இதுதான் மாஸ் ஆஃப் தி புரோட்டான் அல்லது நியூட்ரான். ஸோ இதை தமிழில் நிறை அப்படிம்பாங்க, மாஸ். இப்போ இதுவே ரெஸ்ட் மாஸ் ஆஃப் தி எலக்ட்ரான் இஸ் அப்ராக்சிமேட்லி 9.1 into 10 power minus 31 kilogram. ஸோ ஒரு எலக்ட்ரானுடைய மாஸை இட் இஸ் லெஸ்ஸர் தேன் புரோட்டான் மாஸ் பை ஆல்மோஸ்ட் 1836 times. But the fascinating aspect is the charge carried by proton and electron. It is one and the same. It is equivalent to 1.6 into 10 power minus 19 coulombs. So this is very fascinating. இது ஏன் வெறும் ஃபேசினேட்டிங் அப்படின்னு சொல்கிறோம்னா, புரோட்டானுடைய மாஸ் எலக்ட்ரானுடைய மாஸை விட 1836 டைம்ஸ் பெருசு. பட் ஸ்டில் உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா ரெண்டுக்குமே ஒரே சார்ஜ் தான் இருக்கு. ஸோ அதுதான் ரொம்ப ஃபேசினேட்டிங்கான ஒரு விஷயம்.
Okay, let's move on. இப்போ வேற என்னென்ன ப்ராப்பர்ட்டிஸ் இருக்கு ஒரு சார்ஜுக்கு அப்படின்னாக்கா, சார்ஜ் இஸ் குவான்டைஸ்ட். ஒரு சார்ஜ் ஆனது இட் இஸ் quantized. So what is the meaning for the word quantization? It comes in fixed quantities. அதாவது it comes in multiples of elementary charge. ஒரு elementary chargeங்கிறது it is the charge of an electron. 1.6 into 10 power negative 19 coulombs. So ஒரு charge ஆனது it always comes in plus 1 or minus 1, plus 2 or minus 2, sorry, E multiplied by E, etc., etc., plus or minus NE. Nங்கிறது ஒரு integer. So it comes only in lumps of fixed quantities multiplied by the elementary charge. So ஒரு independent elementary charge அப்படிங்கிறது ஒரு independent or most fundamental சார்ஜுங்கிறது ஒரு சார்ஜ் ஆஃப் தி எலக்ட்ரான் தான். 1E, அதாவது 1.6 into 10 power minus 19 coulombs. ஸோ அதுக்கு கீழே இண்டிபெண்ட்டாக எதுவுமே கண்டுபிடிச்சிருக்காங்க. தே சே தட் 1/3 of E, it is also a fundamental unit of charge, but it is associated with quarks, building elementary particles that makes up protons or neutrons, but they are not independent. They are not independent. So இது வந்து another property of charge. Another important property of charge is charge is always conserved. Charge is always conserved. இது வந்து தமிழ்ல வந்து அழிவின்மை அப்படின்னு சொல்லுவாங்க. So you can neither create a charge nor destroy a charge. Charge is always there, omnipresent. Charge is always conserved. So these are the important properties that makes up a charge. இப்போ இந்த சார்ஜுங்கிற கான்செப்ட், இந்த பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ், இந்த கான்செப்ட் ஆஃப் பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ் வந்து யார் இன்ட்ரடியூஸ் பண்ணாங்கன்னா, it was introduced by the great American scientist Benjamin Franklin. அவர் இதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 18th centuryலேயே சொல்லிட்டார், பாசிட்டிவ் ஆர் நெகட்டிவ் சார்ஜஸ்ன்னு. அவர் எந்த இன்டென்ஷனில் அந்த மாதிரி சொன்னாருன்னு தெரியாது. அவரை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு பாடியிலையும் there was some kind of electric fluid. In fact, the history of electricity, அடுத்தது இப்போ let us go into the history of electricity. இது எப்போலேருந்து ஆரம்பிக்குதுன்னா 600 BCலேருந்து ஆரம்பிக்குது. The ancient Greeks அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஆம்பர் had attractive properties அப்படின்னு கண்டுபிடிச்சாங்க. ஆம்பர் had attractive properties. ஸோ ஆம்பருங்கிறது என்ன? ஆம்பருங்கிறது இட் இஸ் மரத்துலேருந்து வரக்கூடிய ஒரு விதமான கம். ஸோ வி கேன் கால் தட் அஸ், தமிழில் வந்து மரப்பிசின்னு சொல்லலாம். ஸோ இதுதான் வந்து ஹிஸ்ட்ரி ஆஃப் எலக்ட்ரிசிட்டி. அதுக்கப்புறம் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து என்ன சொன்னார்னா, எல்லா ஆப்ஜெக்ட்டுக்குள்ளேயும் வந்து எலக்ட்ரிக் ஃப்ளூயிட் அல்லது எலக்ட்ரிக் ஃபயர் இருக்குன்னாரு. அந்த எலக்ட்ரிக் ஃப்ளூயிட் எலக்ட்ரிக் ஃபயர் வந்து ஒரு ஆப்ஜெக்ட்லேருந்து இன்னொரு ஆப்ஜெக்ட்டுக்கு சார்ஜை வந்து டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும்னாரு. இப்போ லெட்ஸ் டாக் அபவுட் சம் ஃபண்டமெண்டல் எக்ஸ்பெரிமெண்ட்ஸ். இப்போது நீங்கள் ஒரு கிளாஸ் ராட் எடுத்துக்கோங்க. இந்த கிளாஸ் ராடை வந்து ஒரு சில்க் கிளாத் எடுத்துக்கோங்க. ஸோ லெட் அஸ் சே இது வந்து ஒரு பட்டு துணி, சில்க் கிளாத். இந்த சில்க் கிளாத்தால் ரப் பண்ணுங்க, ஃப்ரிக்ஷன்.
அப்போ என்ன ஆகும்னா the glass gets positively charged. இதை வந்து ஏன் பாசிட்டிவ்லி சார்ஜ்டுன்னு சொல்கிறோம்? ஆஸ் பர் தி பெஞ்சமின் ஃப்ராங்க்லினுடைய நொட்டேஷன், அவ்வளோதான். மற்றபடி இதில் ஒன்றும் ஸ்பெஷல் பாசிட்டிவ்னு எதுவுமே கிடையாது. ஸோ இப்போ வந்து யூ டேக் எ கண்டக்டிங் பலூன். ஸோ லெட் அஸ் சே திஸ் இஸ் அ கண்டக்டிங் பலூன். ஒரு அலுமினியம் ஃபாயில் மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு கண்டக்டிங் பலூன் வச்சுக்கோங்க. இந்த கண்டக்டிங் பலூனும் இப்படி தொங்க விட்டுருக்காங்க ஒரு ஸ்டாண்டில். ஸோ திஸ் இஸ் எ கண்டக்டிங் பலூன். அப்போ இந்த கிளாஸ் ராட் என்ன பண்ணும்னா, இதை பக்கத்தில் கொண்டு போனீங்கன்னா இட் அட்ராக்ட்ஸ் தி கண்டக்டிங் பலூன். இட் அட்ராக்ட்ஸ். ஒய் இட் அட்ராக்ட்ஸ்? ஒரு கண்டக்டர்ஸில் ஒரு கண்டக்டர் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே இட் ஹஸ் காட் லார்ஜ் நம்பர் ஆஃப் ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ். ஸோ இந்த ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் வந்து இப்போ வந்து இது ஒரு கண்டக்டர்னு வச்சுக்கோங்க. இந்த கிளாஸ் ராடை பக்கத்தில் கொண்டு வரீங்க. கிளாஸ் ராட் இஸ் ஆல்வேஸ் பாசிட்டிவ்லி சார்ஜ் இந்த இடத்துல. ஸோ இங்கே இருக்கக்கூடிய ஃப்ரீ எலக்ட்ரான்ஸ் எல்லாம் பாசிட்டிவ் சார்ஜ் ஆஃப் தி கிளாஸ் ராடை நோக்கி நகருது. ஸோ தெர் இஸ் an internal redistribution of charges. So இது வந்து this is nothing but polarization, internal redistribution of charges. அப்போ வந்து the conducting balloon gets attracted towards the glass rod. So இது வந்து first part of your experiment. இப்போ let's do the experiment once again. இப்போ நான் என்ன பண்ணுறேன்னா அந்த glass rod எடுத்துக்கிறேன். ஸோ இதுதான் உங்களுக்கு glass rod. இப்போ நான் வந்து ஃபிசிக்கலாக டச் பண்ணுறேன் கண்டக்டிங் பலூனை வச்சு. கிளாஸ் ராடை ஃபிசிக்கலாக டச் பண்ணுறேன். திஸ் இஸ் யுவர் பலூன். அப்போ என்ன ஆகும்? சார்ஜ் டிரான்ஸ்ஃபர் ஆகும். த பலூன் கெட்ஸ் சார்ஜ். பலூன் கெட்ஸ் சார்ஜ். இப்போ இது ஃப்ரிக்ஷன்னால வரக்கூடிய சார்ஜ், கான்டாக்ட், டைரக்ட் கான்டாக்ட், ஃப்ரிக்ஷன்னால சார்ஜை டிரான்ஸ்ஃபர் பண்ண முடியும். முதல்ல வந்த ஃபினாமினன் தொடாமையே வருது, அட்ராக்ஷன். தட் இஸ் பிகாஸ் ஆஃப் இண்டக்ஷன். இது ஃப்ரிக்ஷன். அப்போ இந்த பலூன் வந்து நல்லா சார்ஜ் பண்ணிங்கன்னா பலூன் will also get positively charged. Now என்ன ஆகும்? ரிப்பல்ஷன் வரும். ஸோ இந்த பக்கம் பாசிட்டிவ் சார்ஜ் பில்டப் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். பலூன் இப்படி நகர ஆரம்பிச்சிடும். It will not get attracted towards the glass rod anymore. So இதுலேருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா, சேம் டைப் ஆஃப் சார்ஜஸ், லைக் சார்ஜஸ் ரிப்பல். முதல்ல இருந்த கேஸில் வந்து அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட்னு பார்த்தோம். இப்போ ஒரு சாதாரண நார்மல் பலூன் எடுத்துக்கலாம். நான் கண்டக்டிங் பிளாஸ்டிக் பலூன், ஒரு சாதாரண பலூன் எடுத்துக்கலாம். இதை ஊதி இப்படி தொங்க விடும். இப்போ இது பக்கத்தில் கிளாஸ் ராடை கொண்டு வந்தீங்கன்னா, அதே கிளாஸ் ராடை நல்லா பாசிட்டிவாக சார்ஜ் பண்ணி சில்க் கிளாத் வச்சு கொண்டு வந்தீங்கன்னா என்ன ஆகும்? த பலூன் ஆல்சோ வில் கெட் அட்ராக்டட். காரணம் என்னன்னா, ஈவன் தோ இட் இஸ் அன் இன்சுலேட்டர், இப்போ பாசிட்டிவ் சார்ஜ் இருக்குது ஒரு இன்சுலேட்டரில் இப்போ இருக்குதுன்னு வச்சுக்கோங்க, நெகட்டிவ் சார்ஜும் இருக்குது இன்சுலேட்டரில். எல்லாம் பவுண்டாக இருக்குது, ஒன்றோட ஒன்று ஒட்டி இருக்குது. ஸோ இது வந்து நெகட்டிவ், யூ ஹேவ் பாசிட்டிவ், நெகட்டிவ், யூ ஹேவ் பாசிட்டிவ். இப்போ இந்த பாசிட்டிவ் சார்ஜை நோக்கி நெகட்டிவ் சார்ஜ் லேசாக டிஸ்பிளேஸ் ஆகும், அவ்வளோதான். ஸோ அந்த டிஸ்பிளேஸ்மெண்ட்னால உங்களுக்கு என்ன ஆகும்? அட்ராக்ஷன் நடக்கும். ஸோ ஒன்ஸ் அகேன் தேர் வில் பி அன் அட்ராக்ஷன். ஸோ இட் இஸ் அ நான் கண்டக்டர். இது ஒரு நான் கண்டக்டர். நான் கண்டக்டர்லாம் தமிழில் வந்து காப்பான் அப்படிம்போம். இது வந்து கண்டக்டர் அப்படிங்கும்போது தமிழில் மின் கடத்தி அல்லது கடத்தி அப்படிங்கும். இப்போ நீங்க வந்து இப்போ ஒரு ஆள் வந்து இந்த கண்டக்டிங் பலூன் இப்படி தொடறான்னு வச்சுக்கோங்க. அவன் உடம்பு வழியா கிரவுண்ட் ஆயிரும் சார்ஜஸ் எல்லாம். ஸோ உடனே சார்ஜை ரிமூவ் பண்றது ஈஸி கண்டக்டர்ல. பட் இதே ஒரு ஆள் வந்து இந்த நான் கண்டக்டிங் பலூனை பிடிச்சி நல்லா என்ன தேய்ச்சாலும் மறுபடியும் அட்ராக்ஷன் தான் இருக்கும். அவ்வளோ சீக்கிரம் ரிமூவ் பண்ண முடியாது, பிகாஸ் இட் இஸ் அ நான் கண்டக்டர். ஸோ தீஸ் ஆர் வெரி சிம்பிள் கான்செப்ட்ஸ். இப்போ
இது வந்து கிளாஸ் ராட். இப்போ கிளாஸ் ராடுக்கு பதிலாக யூ டேக் அ ரப்பர் ராடு. ஸோ இது வந்து ஒரு ரப்பர் குச்சின்னு வச்சுக்கோங்க, ரப்பர் ராடு. இந்த ரப்பர் ராடை வந்து கேட் ஃபர், ஒரு மிருகத்துல ஒரு கேட்டினுடைய ஃபர்னால ஆன கேட் ஃபர்னால இதுதான் வந்து கேட் ஃபர்னு வச்சுக்கோங்க. ரப் பண்ணோம்னா இட் அக்வயர்ஸ் நெகட்டிவ் சார்ஜ். ஸோ யூ கேன் சார்ஜ் ஆப்ஜெக்ட்ஸ் வித் டிஃபரெண்ட் சார்ஜஸ், பாசிட்டிவ் அண்ட் நெகட்டிவ் சார்ஜ். அதான் பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து பாசிட்டிவ் சார்ஜஸ் நெகட்டிவ் சார்ஜஸ்ங்கிற கான்செப்ட் வந்து சொன்னார். அவர் சொன்னது வந்து ரொம்ப ஒரு ரிமார்க்கபிள். ஏன்னா எலக்ட்ரான்கிற கண்டுபிடிக்கிறது 1897 ஆச்சு. ஜே தாம்சனுக்கு எலக்ட்ரானை 1897 கண்டுபிடிக்கிறாரு. 1912 ரூதர்ஃபோர்ட் எக்ஸ்பெரிமெண்ட்ஸில் நம்மளுக்கு புரோட்டான் ஒரு விஷயம் இருக்குன்னு தெரியுது. 1931 தான் நம்மளுக்கு நியூட்ரானை பற்றி தெரியுது. 31, 32 சாட்விக் மூலமாக. ஸோ பெஞ்சமின் ஃப்ராங்க்லின் வந்து இந்த சமாச்சாரம்லாம் சொல்லும்போது இட் வாஸ் லைக் ஏர்லி, வெரி ஏர்லி. உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 18th century. ஸோ இட்ஸ் ரியலி ஃபேசினேட்டிங் திங். இதெல்லாம் கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாலே அவர் இவ்வளோ விஷயங்கள் வந்து ஒரு தன்னுடைய ஃபோர்சைட்டை வந்து கொடுத்துருக்குறாரு. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ நம்ம ரெண்டு ப்ராப்பர்ட்டி பார்த்துட்டோம். லைக் சார்ஜஸ் ரிப்பல், அன்லைக் சார்ஜஸ் அட்ராக்ட். A charge is quantized. சார்ஜுங்கிறது it is an intrinsic property of a matter particle like electron or proton. Then charge is always conserved. இப்போ அடுத்தது கொஞ்சம் குவான்டிஃபிகேஷன் கொடுக்கலாம். இந்த குவான்டிஃபிகேஷன் அப்படிங்கிறது எங்கேருந்து வருதுன்னா கூலூம்ஸ் லாலேருந்து வருது. ஸோ கூலூம்ங்கிற ஒரு விஞ்ஞானி வந்து டு பி வெரி ப்ரிசைஸ் 1785 இந்த வருஷம் வந்து குவான்டிஃபிகேஷன் பண்ணி கொடுக்குறாரு. ஸோ கூலூமை பொறுத்த வரைக்கும் என்ன சொல்கிறாருன்னா, லெட் அஸ் சே தெர் இஸ் அ சார்ஜ் Q1. இந்த சார்ஜ் வந்து பாசிட்டிவ்னு வச்சுக்கணும். தெர் இஸ் அனதர் சார்ஜ் Q2. This is also positive at some distance r. So as per Coulomb's law, this force, repulsive force between these two charges should be proportional to the product of the magnitude of the charges directly and inversely proportional to the square of the distance between them, separated by proportionality constant called k. In the k-ங்கிறது it is called Coulomb's constant. ஸோ கூலூம்ஸ் கான்ஸ்டன்ட் மதிப்பு எவ்வளோனாக்கா, கூலூம்ஸ் கான்ஸ்டன்ட்ங்கிறது ஹிஸ்டாரிக்கலி ஃபார் கன்வீனியன்ஸ் தே ரைட் இட் அஸ் 1/4πε0. இது வந்து இட் இஸ் ஈக்குவல் டு 9 × 10⁹. இதனுடைய யூனிட் வந்து எப்படி வரும், இது ஃபோர்ஸ். இப்போ Q எடுக்கணும்னா F(r²/Q1, Q2). ஸோ ஃபோர்ஸினுடைய யூனிட் நியூட்டன், r²ங்கிறது மீட்டர் ஸ்கொயர்னு எழுதலாம், டிவைடட் பை கூலூம் ஸ்கொயர். இதான் வந்து யூனிட் ஃபார் கூலூம்ஸ் கான்ஸ்டன்ட். ஸோ இது வந்து சிம்பிளாக மேக்னிடியூடு வச்சு எழுதுறோம் கூலூம்ஸ் லா. இதே வந்து வெக்டார் ஃபார்மில் எழுதலாம். ஸோ வெக்டார் ஃபார்மில் எப்படி எழுதுறதுன்னா, லெட் அஸ் சே தட் இந்த ஃபோர்ஸ் be a vector. So force of charge Q1 on Q2, அது F12 எடுத்துக்கணும். இதை வந்து we can write it as Q1, magnitude of the charge Q1, magnitude of the charge Q2 divided by r² multiplied by r12. r12ங்கிறது யூனிட் வெக்டார். ஸோ உங்களுக்கு யூனிட் வெக்டார்ங்கிறது இந்த டைரக்ஷனில் இருக்குது, ஆல்வேஸ் பாயிண்டிங் அவே ஃப்ரம் Q1. இப்போ சப்போஸ் இந்த சைனை ரிவர்ஸ் பண்ணிட்டோம்னா இட் இஸ் சைன் சென்சிட்டிவ். இதை மைனஸ்னு போட்டோம்னா ஃபோர்ஸ்னுடைய டைரக்ஷன் ரிவர்ஸ் ஆகும். பட் யூனிட் வெக்டார்னுடைய டைரக்ஷன் r12 அதே திசையில் தான் இருக்கும். ஸோ திஸ் இஸ் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலூம்ஸ் லா. ஸோ வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலூம்ஸ் லா இஸ் ஆல்சோ வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம வெக்டார் அல்ஜிப்ராவை வச்சு தான் நிறைய விஷயங்கள் பண்ண போகிறோம் எலக்ட்ரிசிட்டி அண்ட் மேக்னட்டிசமில். அதனால் வெக்டார் ஃபார்ம் ஆஃப் கூலூம்ஸ் லாங்கிறத நம்ம தெரிஞ்சு வச்சுக்கணும். இந்த இடத்துல ε0ங்கிறது என்னென்னா, it is called permittivity of free space, which is 8.85 × 10⁻⁻12 farads over meter. So இதான் வந்து preliminary class where we talk about the fundamental postulates of electricity, properties of charge, then quantification of couple of charges present close to each other by way of Coulomb's law. Next class we will talk about more concepts. So இந்த concepts la நீங்க
ரிவைஸ் பண்ண பாருங்க.